பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். விஸ்வாமித்திரர் கோயிலும் அவர் பிரதிஷ்டை செய்த லிங்கமும். விஜயாபதி தலம் குறித்த விசேஷ தகவல்களை இந்த காணொளியில் காணலாம். ஓம் பூர்புவஸ்ஸஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். மந்திரங்களில் முதன்மையாக திகழ்வது காயத்ரி மந்திரமாகும். அதற்கு மேலான மந்திரம் கிடையாது என்பர். விஸ்வாமித்திரரால் அருளப்பட்ட இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். அதுபோல விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்த அபூர்வ லிங்கத்தை வழிபடுவோரின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை. அந்த லிங்கத்தை தரிசிக்க உங்களுக்கும் ஆசைதானே? அப்படி என்றால் வாருங்கள் விஜயாபதிக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் அருகேயுள்ள அழகான கடற்கரை தலம் விஜயாபதி ஆகும். அக்காலத்தில் மிகப்பெரிய வணிக நகரமாக விளங்கிய விஜயாபதியிலிருந்து இலங்கைக்கு கடல் வாணிபமும் நடந்துள்ளது. இங்குள்ள மகாலிங்க சுவாமி கோயிலில்தான் விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்த லிங்கமும் விஸ்வாமித்திர மகரிஷிக்கு என தனி கோயிலும் இருக்கிறது. ஒரு காலத்தில் குகை கோயிலாக இருந்து பின்னர் பாண்டியர்கள் காலத்தில் கற்கோயிலாக எழுப்பப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆலயத்தை வலம் வருவதற்கு முன் விஸ்வாமித்திரர் இங்கு வந்தது சம்பந்தமான புராண சம்பவத்தை பார்த்து விடுவோமா? சிறந்த தவசீலரான விஸ்வாமித்திரர் ஒரு முறை திரிசங்குவுக்கு சொர்க்கம் அமைத்து கொடுத்ததால் அனைத்து தவ பலன்களையும் இழந்துவிட்டார். அதனால் வருத்தமுற்ற விஸ்வாமித்திரர் அதை மீண்டும் பெறுவதற்காக தவம் இயற்றவும் யாகம் செய்து இறைவனை வழிபடவும் தெற்கே வந்தார். தினமும் கடலில் நீராடி அருகில் உள்ள பகுதிகளில் தவம் இயற்றினார். அப்போது அவரது தவத்திற்கு தாடகை என்ற அரக்கி இடையூறு ஏற்படுத்தினாள். இதனால் அவளை அழிக்க ராம லக்ஷ்மணர்களை அழைத்து வந்தார் விஸ்வாமித்திரர். ராமரும் லக்ஷ்மணரும் தாடகையை வெற்றிகரமாக அழித்து விஸ்வாமித்திரரின் யாகம் சிறப்பாக நடைபெற உதவி புரிந்தனர். இருந்தாலும் தாடகையை வதம் செய்ததால் ராமன் லக்ஷ்மணன் இருவருக்கும் பிரம்மஹத்தி தோஷமானது பிடித்து கொண்டது. அது விலக தில்லைவனமான சிதம்பரம் வந்து காளி தேவியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு ராமலக்ஷ்மணனோடு விஜயாபதி வந்தார் விஸ்வாமித்திரர். அங்கும் தில்லைவனம் இருப்பதால் விஜயாபதியில் காளி தேவியை பிரதிஷ்டை செய்து காவல் தெய்வமாக்கினார். அதன் பின்னர் அவர் ஓமகுண்ட விநாயகர், மகாலிங்க சுவாமி, அகிலாண்டேஸ்வரியை பிரதிஷ்டை செய்து நவகலச யாகம் செய்ததன் விளைவாக ராமலக்ஷ்மணர் இருவருக்கும் பிரம்மஹத்தி தோஷமானது விலகியது. யாகத்தின் முடிவில் இறைவனும் இறைவியும் தோன்றி இழந்த சக்திகளை நீ பெற்றுவிட்டாய். காசிக்கு செல். உன்னை சபித்த வசிஷ்டர் வாயாலேயே ரிஷிகளில் உயர்ந்த பட்டமான பிரம்ம ரிஷி எனும் பட்டத்தை பெறுவாய். நீ தவம் புரிந்த இந்த இடத்திற்கு வந்து செல்பவர்களுக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அருளினர். பின்னர் விஸ்வாமித்திரரும் காசிக்கு சென்று வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷி என அழைக்கப்பட்டார். விஸ்வாமித்திர மகரிஷி லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இடம் விஸ்வாமித்திர பேரி, விஸ்வாபதி என்றெல்லாம் வழங்கப்பட்டு பின்னர் விஜயாபதி என்று ஆயிற்று. விஜயம் என்றால் வெற்றி, பதி என்றால் இடம், விஜயாபதி என்றால் வெற்றிக்கான இடம் என்று பொருள். விஸ்வாமித்திர மகரிஷி இன்றும் இத்தலத்திற்கு சூட்சமமாக வந்து செல்வதாக ஐதீகம்தான். வங்க கடலோரத்தில் கிழக்கு பார்த்த வண்ணம் ஆலயம் அமைந்துள்ளது. விஸ்வாமித்திரர் பிரதிஷ்டை செய்ததால் இறைவன் விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். சுவாமிக்கு தெற்கே அம்பாள் அகிலாண்டேஸ்வரி சன்னதி உள்ளது. விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமிக்கு வெள்ளை வஸ்திரம், வெள்ளை அரளி மாலை அணிவித்து, அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு சிவப்பு நிற பட்டு செவ்வரளி மாலை சாத்தி நெய் தீபமிட்டு வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்கிறார்கள். விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், காலபைரவர், நவகிரகங்கள் என சிவாலயத்திற்குரிய அனைத்து சன்னதிகளும் சிறப்புற இங்கே அமைந்துள்ளன. தூண்
ஒன்றில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை மற்றும் கதாயுதம் தாங்கிய புடைப்பு சிற்பமும் காணப்படுகிறது. மேற்கு சுற்றில் சித்தர் ஒருவரின் ஜீவசமாதியும் தல விருட்சமும் வடகிழக்கு மூலையில் தீர்த்த கிணறும் உள்ளன. மூலவரை பிரதிஷ்டை செய்த விஸ்வாமித்திர மகரிஷிக்கு கோயிலின் வடக்கே தனி ஆலயம் கிழக்கு பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது. கடற்கரையை நோக்கி கையில் கமண்டலத்துடனும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் விஸ்வாமித்திர மகரிஷி. இந்தியாவில் இவருக்கு இங்கு மட்டுமே கோயில் உள்ளது என்றும் கூறுகிறார்கள். இங்குள்ள ஓமகுண்ட கணபதி சன்னதிக்கு வலப்புறம் ராமர், இடப்புறம் லக்ஷ்மணர் உருவம் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. விஸ்வாமித்திரரின் ஜன்ம நட்சத்திரம் விசாகமாகும். அவர் சித்திரை மாதம் அனுஷ நட்சத்திரத்தன்று யாகத்தையும் மாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று தியானத்தையும் தொடங்கினாராம். எனவே விசாகம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாள்களிலும் பௌர்ணமி தினத்தன்றும் விஸ்வாமித்திரருக்கு சிறப்பு அபிஷேகமும் புஷ்பார்ச்சனையும் நடைபெறுகின்றன. இதில் கலந்து கொண்டால் முன்னோர் சாபம் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பௌர்ணமி அன்று இரவு இத்தலத்தில் தங்கி இங்கு நடைபெறும் 27 வகையான அபிஷேகங்களையும் தரிசித்தால் வாழ்வில் நாம் இழந்தவற்றை மீண்டும் பெறலாம் என்கிறார்கள். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் இக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். அவர்கள் கோயிலுக்கு அருகேயுள்ள கடலில் விஸ்வாமித்திர கட்டத்தில் நீராடி தில்லைக்காளி கோயிலில் பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். அதனால் அமோக பலன் கிடைக்கிறதாம். மிகச்சிறந்த தோஷ பரிகார தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. ராம லட்சுமணர்களுக்கு விஸ்வாமித்திரர் தோஷம் நீக்கிய விஜயாவதி கோயிலில் நவகலச யாகம் செய்பவர்களுக்கு 64 வகையான தோஷங்கள் நிவர்த்தியாவதாக நம்பப்படுகிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் குடும்பத்தோடு விஜயாவதி சென்று விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமியையும் விஸ்வாமித்திர மகரிஷியையும் வழிபட்டு வளமான வாழ்வை பெறலாமே. கோயில் இருக்கும் இடம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் திருச்செந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் விஜயாவதி தலம் அமைந்துள்ளது. தரிசன நேரம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.